இப்போ ஒருத்தருக்கு பயங்கரமான புகழ்ல பேர்ல இருக்கான்ல அவன் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்ன? முன்னாடிலாம் கஷ்டப்பட்டிருப்பான், உழைச்சிருப்பான், நடிச்சிருப்பான், அவனுடைய திறமை வெளியில தெரிஞ்சிருக்கும், அவனை பத்தி ஒரு 4 பேர் நல்ல பெருமையா பேசுவாங்க. ஓகே, அவன் ஒரு அசோசியேஷன் எடுத்து அனாதை குழந்தைங்களுக்குலாம் வந்து பண்றான், நிறைய ஆர்ஃபனேஜ் வைக்கிறான், இதெல்லாம் பார்த்து பாராட்டு. இதுதானேங்க பாராட்டு? அவன் இந்த பொண்ணோட போனான், அவன் இத்தனை கல்யாணம் பண்ணிருக்கான், இப்ப அவன் இவனோட இல்ல, இதுவா பாராட்டு? இதுக்கு வைரல் ஆகுதுங்க. இந்த மாதிரி விஷயங்களுக்கு வைரல் ஆகி சார் 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 உங்களோட ஒரு போட்டோ சார், என்னடா டேய் அவன் ஜிபி முத்து ஏழை பேதியில போவான் அப்படின்னு பேசியிருப்பாரு அவரு. அவர் இன்னைக்கு மூவி லான்ச் ஓப்பனிங்ல இருக்காரு. ஆனா 20 வருஷம் 23 வருஷம் ஒர்க் பண்ண நம்மலாம் கூட தான் தெரியும், அந்த ப்ரொடக்ஷனுக்கே தெரியும் நம்மள கூப்பிட மாட்டாங்க. அவன் எல்லாம் பேதியில போவான்னு சொல்லிடும். ஆனா அவரு பார்த்தா அன்னைக்கு லான்ச்ல அவரை சுத்தி பவுன்சர்ஸ் போட்டோஸ். என்னங்கடா எதுடா அப்ப பேரு புகழ்? என்னடா நல்லது செஞ்சாதானடா பேர் புகழ் கிடைக்கணும். சாரி, நோ அஃபென்ஸ் ஜிபி முத்து சார், உங்களை ஒரு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உண்மையாவே வந்து நம்ம பாராட்டு எதுக்கு கிடைக்கணும்ன்ற விஷயமே இப்ப மறந்து போச்சு எல்லாருக்குமே. நீ நெகட்டிவா ஒரு விஷயம் பண்றியா, வா அப்பதான் நீ வைரல் ஆவ, ஏதாவது கண்டென்ட் நெகட்டிவா பண்ணு அப்பதான் நீ வைரல் ஆவன்றாங்க. உடனே அவங்க ஒரு 4 பவுன்சஸோட பயங்கரமா மேடை ஏறுறாங்க, அவங்களுக்கு கிடைக்கிற மரியாதையே வேற. ஃபிளைட் டிக்கெட் ஆயே ஓகே, மேடம் அப்படி என்னடா டே அவங்க என்னடா பண்ணிட்டாங்க? நல்லது பண்ணவங்க எல்லாம் வந்து காணாம போயிடுறாங்க. கண்டிப்பா. சோ இவங்க எதை ப்ரொமோட் பண்றாங்க? இப்ப என்ன எல்லாமே உல்டாவா ஆகி போச்சா? அப்போ நம்ம முன்னாடி எல்லாம் பயப்படுவோம் தெரியுமா? ஒரு சின்னதா நம்மளை பத்தி ஏதாவது ஒரு நியூஸ் வந்துட்டா கூட இல்ல, ஐயோ போச்சா, நம்மளை பத்தி பேட் கான்டாக்ட் வந்துச்சா, போச்சு, இதை மக்கள் நம்ம எப்போ மறப்பாங்க, நம்ம எப்போ இதுக்கப்புறம் நம்ம என்னது நல்லது பண்ணி அவங்கள மறக்கடிக்க முடியும் நம்ம யோசிச்சுட்டு இருப்போம். இப்ப அப்படி கிடையாது. நீ எப்ப என்ன கெட்டது பண்ணலாம், ஏதாவது டிஃபரெண்டா ஏதாவது பண்ண, சும்மா கையை கிழிச்சுக்கோ, கையை கிழிச்சா போத்து, அவர்கள் கையை கிழித்து விட்டார்கள் அப்படின்னு போட்டு, நீங்க ஏன் கையை கிழிச்சிங்க அப்படின்னு ஒரு 10 பேர் பேசி அது வைரல் ஆகி, மேம் நீங்க ரொம்ப ஃபேமஸ் ஆயிட்டீங்க மேம் இப்போ. இட்ஸ் ஓகே, இது பெருமையான விஷயமா? எருமைக்கு பெருமை வேற இதுல. அது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கு. உண்மையா நல்லது செஞ்சு அவங்கள பாராட்டுங்க, அவங்கள வந்து ஒரு நல்ல ஒரு புகழ் மேடைக்கு கொண்டு போங்க, அது வேற. அதுக்கு தான் இருக்காங்க இவங்க. கண்டிப்பா இந்த மாதிரி நெகட்டிவ் விஷயங்களை இப்ப பெருசா வைரல் ஆக்கிட்டே இருக்காங்களா, அதனால அப்படி இருந்தா நம்ம பண்ணலாமோ அப்படின்ற ஒரு நிலைமைக்கெல்லாம் நம்மளாம் பண்ணக்கூடாது அப்படிலாம் தோணுது. ஒரு வாட்டர் மேலனை வச்சு ஒருத்தர் நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருந்தாரு, இப்ப அவர் சினிமாவில் நடிக்கிறாரு. See, I'll tell you something. இப்போ அவரை வந்து கிரிட்டிசைஸ் பண்றாங்க, அவருக்கு மனசு கஷ்டமா இருக்காதா? எனக்கு கஷ்டமா இருக்கு அவரை கிரிட்டிசைஸ் பண்ணும்போது. ஆனால் அதுல அவருக்கு ஒரு 10 இன்டர்வியூஸ் நடக்குது, 10 பிளாக்ஸ்ல இருந்து அவளை இன்டர்வியூ பண்றாங்க, அவரை நிறைய ப்ரமோட் பண்ணிட்டே இருக்க. என்ன ப்ரமோட் பண்றாங்க? உன்னை வச்சு மொக்க பண்றாங்க இல்லையா? கண்டிப்பா உன்னை மொக்க பண்றாங்க, இன்சல்ட் பண்றாங்க, அது உனக்கும் தெரியுது. இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, நான்லாம் எந்திரிச்சு போயிடுவேன். அவர் ரொம்ப சாஃப்டா, இல்லம்மா அப்படிலாம் இல்லம்மா, அந்த ஒரு பக்குவம் வரல. பட் வாட் இஸ் த மோட்டிவ் தேர்? What has he done? Okay, he is a physiotherapist, he has studied physiotherapy and he is a good doctor, that is all okay. பாராட்டக்கூடிய விஷயம். நீ அவர் ரீல்ஸ் பண்ணியிருக்காரு, அது வந்து நீ அவரை கூப்பிட்டு நீ வந்து கிரிட்டிசைஸ் பண்றதுக்குனே நிறைய பண்ணாங்க, அது மக்களுக்கே தெரியும். இப்ப நான் சொல்றதுனால நான் மாட்டிக்குவேன்றதுலாம் இல்லை, இது வந்து வைரலானாலும் சரி பரவாயில்ல. பட் ஸ்டில் அவரை நீங்க எவ்வளோ பேர் வாருன்னு வாரி இருக்காங்க. இன்னைக்கு அவருக்கு அதனால ஒரு படம் கிடைக்குதுன்னா, அப்போ வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பாராட்டு, வாட் இஸ் த டெஃபினிஷன் ஆஃப் பேர் புகழ்? இது எனக்கு தெரியணும். That's what I'm trying to ask you. இப்ப நான் போய் கோமாளியா எங்கேயாவது போய் சாக்கடையில எல்லாம் பிறண்டு எழுந்து நின்று டான்ஸ் ஆடினேன்னா, அது தேவி பிரியா சாக்கடையில் ஆடினார் பரிதாப நிலை அப்படின்னு போட்டு என்னை இன்னும் கீழே இறக்குவாங்களே தவிர, நானும் தானே வைரலா பண்ணேன், என்னையே மேல கொண்டு போல நீ கேட்பேன். அது வந்து அது ஒரு இந்த காரணமா கூட இருக்கலாம். இப்ப வந்து சினிமா இண்டஸ்ட்ரி டோன்ட் யூ திங்க் இட்ஸ் மேல் டாமினேட்டட்? இப்ப நீங்க வில்லியா பண்றீங்க, இதுவே அந்த காலத்துல நீங்க பண்ணீங்க. பிரகாஷ் ராஜ் சார் எத்தனையோ ஃபங்க்ஷன் சீஃப் கெஸ்டா போயிருக்காரு, நாசர் சார் வாங்க குத்து விளக்கு ஏத்துன்றாங்க. ஆனா லேடி ஆர்டிஸ்ட் மட்டும் வில்லியா பண்ணாக்கா வேற கோணத்தையே பாக்குறாங்களே, ஏன்? See, that's the world fate பா. ஒண்ணுமே ஆல்ஃபாக்கு அப்புறம் என்ன சொல்லுவோம், அந்த மாதிரி பேட்டா, ஆல்பா பேட்டா, அந்த மாதிரி நம்ம செகண்ட் ரேஞ்ச்ல இருக்கறனால இட்ஸ் பீன் ஆல்ரெடி டிஃபால்ட்டா அப்படி இருக்கறனாலே இல்ல, we are not being treated accordingly. நீங்க பாத்தீங்கன்னா ரஜினி சார்லாம் வரும்போது வில்லன் தான், வில்லன்ல இருந்து ஹீரோவா ப்ரோமோட் ஆறாங்க. சத்யராஜ் சார் வரும்போது வில்லன், அங்க இருந்து ஹீரோ ப்ரமோஷன். பட் இந்த வில்லியா வரவங்க வில்லியாவே இருந்து வில்லியாவே. நான் ஒண்ணு சொல்றேன், நான் வந்து வில்லியா இல்ல, ஆக்சுவலி நான் வந்து மல்டி கேரக்டர்ஸ் பண்ணிருக்கேன். ஆனா மக்கள் வந்து என்ன எப்படி தன்னுமா ப்ரமோட் பண்றாங்க, ஏய் வில்லிப்பா செம்ம வில்லிப்பா, மீடியாலே நம்மளோட ஆர்டிஸ்டே நம்மளோட டைரக்டர்ஸே செம்ம வில்லிப்பா அப்படின்னு சொல்றாங்க. எத்தனை அத்திப்பூக்கள்னு ஒண்ணு பண்ணேன் போலீஸ் ஆஃபீஸர், அது பாசிட்டிவ் ரோல்.
சொர்க்கம் பாசிட்டிவ் ரோல், பொண்டாட்டி தேவைன்னு ஒண்ணு சரிகமால பண்ண பாசிட்டிவ் ரோல், ம் காமெடி எல்லாம் பண்ணியிருக்கேன். ஆனா உங்களுக்கு பண்ண அந்த 2 ப்ராஜெக்ட்னால நான் வில்லியா மட்டுமாவே தெரியுறேன். இனிமே நான் வில்லியா தான் இருக்கணும். ஐயோ அவங்களுக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் வேண்டான்னு சொல்ற டைம்ல எனக்கு இப்ப நான் ஒன்று பாசிட்டிவ் பண்ணிட்டு இருக்கேன் சன் டிவில, குட். புது வசந்தம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ லவ் டு டூ பாசிட்டிவ் ரோல்ஸ் பிகாஸ் இட்ஸ் இஸ் நாட் தட் இட் இஸ் வெரி மொனாட்டனஸ் அப்படின்னு நான் சொல்லல. பட் எனக்கு அங்கேருந்து ஒரு சேஞ்ச் ஓவர் வேணும்ல. நான் யதார்த்தமா அழுது சாந்தமா சிரிச்சு என் மூஞ்சி நான் அது எப்படி சிரிக்கிறேன்னு எனக்கு மறந்து போச்சு. நெகட்டிவா இருந்திருந்து இப்ப நான் இங்க உங்ககிட்ட பேசும்போது கூட இப்படியே பேசிருப்பேன் பாத்தீங்களா. பிகாஸ் பழகிடுச்சு. டேய் வாடங்க என்னடா இப்படியே நடிச்சு நடிச்சு வீட்டுக்கு போன கூட மா ஏங்க இப்படி கண்ணாடியில போய் நான் மூஞ்ச நான் ஏன் இப்படியே இருக்கேன், ஏன்டி சாஃப்டா அப்படி வரமாட்டேங்குது. 9 to 9 24/7 நம்ம அதுலயே இருக்கோம். வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு முன்னாடி என்ன கூட இல்ல எவ்வளவு அழகா இருக்க பாரு சிரிச்சா அப்படிங்கிறாங்க. அட பாவிகளான்னு ஆயிடுதா. அதனால இந்த மாதிரி ஒரு பாசிட்டிவ் ரோல் பண்ணும்போது முகமே பிளசண்டா இருக்கு. சத்தியமா யூ ஒன்ட் பிலீவ் இப்போ தே ஆர் காலிங் மீ ஃபார் ஆல் ஃபங்க்ஷன்ஸ். நைஸ் நைஸ். செலிபிரிட்டியா எல்லா கோயிலுக்கு போனா இப்பதான் லேடிஸ் எல்லாம் என்கிட்ட பேசவே ஆரம்பிக்கிறாங்க. மகாதேவி, அந்த கேரக்டர் பேர் மகாதேவி. மகாதேவி எப்படிமா இருக்க, வாங்கடி மைண்ட் வாய்ஸ் வாங்கடி, இப்போ நெகட்டிவ் கேரக்டர் பண்ணுவோம் அதே ஆள் தானே, அதே உருவம் தான் நினைக்கிறேன், எப்படி முட்டாளா இருக்கீங்களே அப்படின்னு ஃபீல் பண்ணுவேன். பட் ஃபேன்ஸ் இல்லைன்னா நம்ம இல்லை, அது வேற விஷயம். பட் ஸ்டில் அவங்க அதை யோசிக்க மாட்டேங்கிறாங்களே. அந்த வரவேற்பு ஏன் கொடுக்கல, நீங்க நல்லா நடிக்கிறீங்க, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும்னு சொல்றவங்க இருக்காங்க. முக்கால்வாசி லேடிஸ் நம்மள இப்போ ஹீரோயின் நீங்க நான் வில்லி ஒன்னா போனோம்னா இல்ல அப்படின்னு உங்ககிட்டயே போவாங்க. நம்ம ஏதோ கேன மாதிரி அப்படியே நிக்கணும். 20 வருஷம் முக்கி நடிச்சோம், என்னடா நம்ம கிட்ட எவனுமே வரலையே அப்படின்னு மனசு வந்து இப்ப சிரிக்கிறீங்க, ஆனா உள்ள ரொம்ப கஷ்டப்படும். அது கஷ்டத்தோட தான் சொல்றேன், கஷ்டத்தோட தான் சொல்றேன். வலிக்கும், ஏன்னா நமக்கு அந்த பாராட்டு கிடைக்கலையே. எனக்கு நல்லா நடிக்கிறீங்க அப்படிம்பாங்க, பிடிக்கும்னு சொல்றது கூட அவங்களுக்கு பயம். ஏன்னா அவங்க மேல அந்த கரைப்பற்றுன்ற ரேஞ்சுக்கே, ஐயோ நீ தொட்டாத கரைப்பற்றும் என் மேலன்ற ரேஞ்சுக்கே பண்ணுவாங்க. இப்போ அப்படியே இந்த பாசிட்டிவ் ரோல் பண்ணும்போது எனக்கு நிறைய ஓப்பனிங்ஸ், அப்புறம் கோயில் ஃபங்க்ஷன்ஸ்க்குலாம் என்ன கூப்பிடுறாங்க. நானா என்னையா ஓகே வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் சரி ஐ கேன் பி லைக் திஸ் ஆல்சோங்கிறத நான் ப்ரூவ் பண்ண தயாரா இருக்கேன். பட் மக்களுக்கு நீ தான் அதை எடுத்து காமிக்கணும். அப்போ நம்ம ஆளுங்க தான் நம்மள வேற ரோல்ஸ் நடிக்க சொல்லணும், பண்ண விட மாட்டாங்க. நீ வில்லின்ட்டு. இப்பதான் இந்த சீரியல்ல இந்த ரோல் பண்ணதுக்கு அப்புறம் தான் இப்ப கொஞ்சம் வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கேக்குறாங்க. ஓகே, சோ யூ ஹேவ் டு வெயிட் ஃபார் இட். உங்களுடைய டார்கெட் இப்ப என்ன, ஒரு அன்பான அம்மா அந்த மாதிரி ஏதாவது உங்க கனவுல ஒரு கேரக்டர் என்ன, what is the kind of character you want to act? ஐயோ இப்போ நீங்க அப்படிலாம் எதுவுமே யோசிக்க முடியாது சார்மிளா, பிகாஸ் மீடியா இஸ் பிகமிங் சம்வேர் எல்ஸ், இட்ஸ் கோயிங் சம்வேர் எல்ஸ். இட்ஸ் லைக் அவங்க என்ன கேரக்டரா யோசிக்கிறாங்களோ அதுதான் நம்ம பண்ணணும். யூ cannot even create anything in between because it's becoming so hard. Everything has been decided, where to stand, how to speak, how to finish, how to turn, everything has been written and coming. Okay, அதனால இல்ல நடிக்கணும்னு நமக்கு ஆசை இருக்கிறதுலாம் வந்து கடவுள் புண்ணியத்துல நான் வந்து நிறைய ரோல்ஸ் நல்ல ரோல்ஸ் பண்ணிட்டேன். எனக்கு ரொம்பவே சந்தோஷமான விஷயம். எனக்கு பண்ணோம்னா நதியா மேம் மாதிரி சன் ஆஃப் மகாலட்சுமி மாதிரி பண்ணோம், அது ரொம்ப பிடிக்கும். அழகான மதம். யா, because I think I have some more time. You're still young and cute. கொஞ்ச நாளைக்கு என்னன்னா இப்ப பாவம் எல்லாம் நிறைய சின்ன பசங்களை எல்லாம் கூப்பிட்டு அம்மாவை நடிக்க வச்சிருக்காங்களா. அம்மாவை நடிக்க விட்டுட்டு அவங்களுக்கு கூட இருக்கிறவங்க எல்லாம் பெரியவங்களா இருப்பாங்க. ஆமா, அவங்களுக்கு அதாவது கூட இருக்கிறவங்களே அவருக்கு அப்பாவை நடிச்சிருப்பாங்க, பேரா போட்டு வச்சிருக்காங்க. கண்டிப்பா என்ன இப்படிலாம் பண்றீங்க எல்லாம் புலம்பி இருக்கேன் நான். இதுக்கு பயந்துட்டே வந்து இன்னும் எனக்கு அந்த ஆஃபர் வரல, வந்ததுன்னா ஐ பி வெரி கேர்ஃபுல் இன் இட். நான் சொன்ன மாதிரி இந்த மாதிரி ரோல்ஸ் ஏதாவது நம்ம சூஸ் பண்ணி பண்ண வேண்டியதான், பண்ணலாம். நீங்க சமையல்ல ஒரு கில்லாடி எக்ஸ்பர்ட், இது நீங்க காட்டுற மாதிரி ஏதாவது ஷோஸ்ல நீங்க பண்ணிருக்கீங்களா? இல்ல, இது வரைக்கும் பண்ணது கிடையாது. குக் வித் கோமாளி இந்த மாதிரி ஆஃபர்ஸ் வரலையா உங்களுக்கு? எல்லாருக்குமே தெரியும் சமையல்ல வந்து நீங்க ரொம்ப சூப்பரான ஒரு நல்லா சமைப்பேன்னு என்னோட கோஆர்டிஸ்ட்க்கு எல்லாம் தெரியும். நிறைய சமைச்சுட்டுலாம் எடுத்துட்டு போவேன் ஷூட்டிங்க்கெல்லாம். பட் இன்னும் அந்த மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரல, மேபி வரலாம் கூடிய சீக்கிரம். விஜய் டிவி சீரியல்ஸும் நீங்க பண்ணிருக்கீங்க தானே? அப்படி இருக்கும் போது வந்து இந்த அக்னி சாட்சி கூட விஜய் டிவி தானே? இல்ல, இப்போ ரீசெண்டா கூட கண்ணை கலைமானேன்னு ஒரு 1 year பேக் ஒரு ப்ராஜெக்ட் பண்ண விஜய் டிவில. அவங்க ஒரு பேட்டர்ன் வச்சிருக்காங்க ஆர்டிஸ்ட் செலக்ட் பண்றதுல. கிச்சன் கில்லாடிகள் ஃபர்ஸ்ட், அப்புறம் கிச்சன் சூப்பர் ஸ்டார்ஸ், குக் வித் கோமாளி மாத்தி அதுதான். அது அவங்க ஒரு ஃபேமிலியா அவங்களுக்குள்ள ஒரு அந்த ஒரு சர்க்கிள்லயே வந்து தேர்
டிராவலிங்னு நினைக்கிறேன். அதை தாண்டி நம்மளை யோசிக்கிறதுக்கு வந்து அவங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குமோ என்னவோ தெரியல. ஓகே, ஒரு வைட் ரேஞ்ச் ஆஃப் ஆர்டிஸ்ட் கலெக்ஷன்ஸ் இருக்கும்போது நம்ம போய் நீங்க ஏன் என்ன செலக்ட் பண்ணலன்னா நம்ம கேட்க முடியாது. பீங் அ வெரி சீனியர், இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 23 years. ஸோ இதுக்கு மேலே போயிட்டு பிகாஸ் எல்லாரையுமே ஒரு ஹாய் ஹலோ ரேஞ்சில் தெரியும் நமக்கு சேனல்ஸில். அப்படி இருக்கும்போது போய் அவங்க கிட்ட போய் நீங்க ஏன் என்னை கூப்பிடல, அதே உரிமையாகவும் கேட்கலாம், எனக்கு கூப்பிடியா. ஒருவேளை அப்படி கேட்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தெரியல. ஒரு அட்டம் போட்டு பார்க்கலாமே. என்னன்னா நம்ம திறமை தெரிஞ்சு நம்மளுடைய வளர்ச்சி தெரிஞ்சு நம்மளை கூப்பிடுறது தான் வந்து பெருமை நமக்கு. நம்மளா போய் கேட்கறதுல என்ன பெருமை அப்படின்னு என்னோட அபிப்பிராயம். அதனால நான் போய் கேட்க மாட்டேன். அது ஆட்டிடியூடுன்னு கிடையாது, ஒரு பவ்யம் தான். அவங்களே நம்மளை பார்த்து நம்மளை பிடிச்சிருந்தா கூப்பிட்டோம் அப்படின்னு வந்த வாய்ப்புகள் தான் இது வரைக்கும் என் வாழ்க்கையில. ஓகே, ஒருவேளை அதனாலயே என்னவோ நான் வந்து படங்கள் பண்ண முடியாம இருக்கு. எல்லாரும் கேட்பாங்க நீங்க ஏன் படங்கள் பண்ணல. ஏன்னா நான் ஏறி இறங்கல, ஃபைன். கம்பெனிஸ் ஏறி இறங்கல. ஓகே, நம்மளை பார்த்துட்டாங்க, நம்ம நடிக்கிறோம், நம்மளை பார்த்து நம்மளை கூப்பிடுவாங்கன்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அது இல்லை, நீ போகணும், நீ பார்க்கணும் அவங்கள, நீ இருக்கேன்னு அவங்களுக்கு தெரியணும், நீ ஆசைப்படுறேன்னு அவங்க தெரியணும், அப்பதான் உனக்கு வாய்ப்புகள் கிடைக்கும்ங்கிறது வந்து நிறைய பேர் சொல்லி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். ஐம் ட்ரைங் டு ஃபாலோ இட். பட் ஸ்டில் வர நல்ல சாய்ஸஸ் வரும்னு வெயிட் பண்றேன். நிறைய நாளாக ஃபாலோ பண்ணிட்டு வரேன். நம்ம நிறைய படம் பண்ண ஆர்டிஸ்ட் when we go for audition, why are we failing? அதை பத்தி உங்களுக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கா? ஏன்னா இது ரொம்ப நாள் எனக்கு இருக்கிற ஒரு சந்தேகம். ஏன்னா நான் இப்போ ரீசெண்டா 1-2 ஆடிஷன் போனா அந்த படம் எனக்கு கிடைக்கல. என்ன மாதிரி நிறைய ஃப்ரெண்ட்ஸ் போயிருக்காங்க, தெரிஞ்சவங்க எல்லாம், எல்லாமே நம்ம செட் ஆர்டிஸ்ட், எல்லாமே இத்தனை படம் பண்ணவங்க, இத்தனை எல்லாமே பண்ணவங்க. பட் இன்னைக்கு ஆடிஷன் ஒன்று வைக்கிறாங்க. அது என்ன, இஸ் இட் ரியலி அன் ஆடிஷன் ஆர் அவங்க ஆல்ரெடி செலக்ட் பண்ணிடுறாங்களா? என் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். ஆடிஷன் கூப்பிடுவாங்க. ஆடிஷன்லாம் என்ன முக்காவாசி கூப்பிட்டது கிடையாது. ஆஃபீஸ் வாங்க உங்களை பார்க்கணும்னு சொல்லுவாங்க. அதுவே நிறைய வந்து நான் கொஞ்சம் இதுவா ஃபீல் பண்ணுவேன். ஏன்ப்பா உங்களுக்கு என்ன தெரியவே தெரியாது. இல்லை மேம் அப்படி இல்லை, இப்போ சும்மா இப்போ நேரா எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்கல்ல. அப்படியே நான் போயிருக்கேன் ஒன் ஆர் டூ டைம்ஸ், நாட் மச். அந்த மாதிரி எனக்கு ஆஃபர்ஸ் வந்ததில்லை, இன்னும் வரல அந்த மாதிரி. அப்படியே இப்படி வந்தாலும் ஆடிஷன் என்ன நடிக்கலாம் சொல்லிலாம் நான் பண்ணது கிடையாது. ஆனால் எல்லாரும் சொல்லுவாங்க, இனியா நடிக்க சொல்கிறாங்களா, இனியா உங்களுக்கு தெரியாதா யாரெல்லாம் நான் பேசியிருக்கேன். உங்களுக்கு இருந்த அதே ஆதங்கம் எனக்கும் மனசில் இருக்குது. ஏன் உங்களுக்கு தெரியாதா? இப்போ சார்மிலாவை தெரியாதா? எவ்வளோ மூவிஸ் பண்ணியிருக்காங்க, ஏன் அவங்களுக்குலாம் ஆடிஷன் வைக்கிறாங்க? புதுசாக ஏதாவது வித்தியாசமாக நடிச்சுக்கிட்டு போகிறாங்களா? அவங்க முகத்தில் இருக்கிற அதே எக்ஸ்பிரஷன், இருக்கிற அந்த 5 அபிநயங்கள் அவ்வளோதான். சோகம், கோபம் அதெல்லாம் இருக்கிறதா பண்ண வைக்க போறீங்க. அதுலயே சட்டலா வேணும்னா சட்டலா பண்ண போறோம், ஜாஸ்தி பண்ணுங்கன்னா ஜாஸ்தி பண்ண போறோம். அதுக்கு எதுக்கு அப்படின்னு ஒரு மேபி அவங்களோட கதாபாத்திரத்துக்கு நம்ம செட் ஆகிறோமான்னு அவங்க யோசிக்கிறாங்களா?